Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. நாகர்கோவில் விசாரணை கைதி சபரிவர்மனின் இறப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. நாகர்கோவிலில் விசாரணை கைதி சபரிவர்மனின் இறப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கன்னியாகுமரியை அடுத்த ஈத்தங்காடு பகுதியில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. கைதி சபரிவர்மனின் உடலை வாங்க மறுத்து 3வது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகர்கோவிலில் விசாரணை கைதி சபரிவர்மனின் இறப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பவித்ரா கடந்த 13ஆம் தேதி ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் என்பவர் நாகர்கோவில் சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினம் அதிகாலையில் உயிரிழந்ததாக அவர்களது உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக முதலில் உறவினர்கள் சந்தேகத்தை கிளப்பினர். பிறகு அவரது பிரேத பரிசோதனையில் அவரது உடலில் 19 இடங்களில் அடித்து காயப்படுத்திய தழும்புகள் இருந்தது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் என்பது உறுதியான நிலையில் காவல்துறை, அதாவது சிறைத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். அதே போன்று 8 சிறை கைதிகளும் இந்த வழக்கில் தொடர்பு படுத்தப்பட்டு அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் அன்றைய தினம் இவர்கள், அதாவது சபரிவர்மனின் உறவினர்கள் அன்றைய தினம் ஆசாரிப்பள்ளம் பகுதியில் முதல் நாள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் இன்று 3வது நாளாக உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது அவர்கள் ஈத்தங்காடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி செல்லும் 4 வழிச்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் முக்கியமாக இந்த பிரச்சனையில் ஈடுபட்ட, அதாவது சபரிவர்மனை அடித்து கொலை செய்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போன்று அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் 19 இடங்களில் அடிபட்டிருந்தாலும் அந்த அடிப்பட்டதன் காயத்தின் காரணமாக உயிரிழப்பு ஏற்படவில்லை என அதில் இருப்பதாக தெரிவித்தும், அதே போன்று இதற்காக அவரது குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்தார்கள். ஆனால் இதுவரையிலும் அரசு சார்பில் அவர்களை யாரும் சந்திக்கவில்லை. மாவட்ட ஆட்சியரோ அல்லது பொறுப்பு அமைச்சரோ இதுவரையிலும் அவர்களை, இந்த குடும்பத்தினரை சந்திக்கவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த சாலை மறியலில் இந்த குடும்பத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது சம்பந்தமாக முதலமைச்சர் அறிக்கை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது இவர்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் இந்த பிரதான சாலையான 4 வழி சாலை என்பது இது கன்னியாகுமரி சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஒரு சாலை. இந்த சாலையில் தற்போது, இந்த 4 வழி சாலையில் தற்போது இவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.